ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாரம்பரியமான நேந்திரம்பழ பாயாசம். இது ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா மணம் வர வறுத்த பொருட்களை ஒரு தடவை கழுவிட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி, பொடியா நறுக்கின தேங்காய் 2 சிவக்க வறுத்துட்டு கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்துக்கணும். அதுவும் நல்லா வறுபட்டதும் தனியா எடுத்து வச்சுக்கணும். அதே நெய்யில பொடியா நறுக்கின 2 நேந்திரம்பழத்தை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கணும். வேக வச்ச பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்த்து 1/4 கப் பொடித்த வெல்லம் சேர்த்து, நான் எடுத்த வெல்லம் தூசி இல்லாதது, அதனால அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்க வெல்லத்தை தனியா கரைச்சிட்டு வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சு வர கலந்து விட்டு பாயாசத்துல 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து 2 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிளறி விடணும். வறுத்து வச்ச முந்திரி, கிஸ்மிஸ், தேங்காய் கலவையை சேர்த்து 1 நிமிஷம் வச்சு இறக்குனா நேந்திரம்பழ பாயாசம் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.